ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கிராண்ட் ட்ராகன் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே 15/1/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, அல்லது பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது நண்பா. நம்மளுடைய ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம கெஸ்ஸிங் போடட்டாலும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 15ஆம் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ 15ஆம் கெஸ்ஸிங்க்கு நம்ம வந்து நேற்றுக்கு, அதாவது 14ஆம் வந்த நம்மளுடைய சண்டே ரிசல்ட்டை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சண்டேயோடைய நம்மளுடைய ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, அதோட நம்ம வந்து சார்ட்டர்டு கன்சல்டன்ஸ்னு சொல்லிட்டு இப்படி நம்ம எல்லா நம்பர்ஸையும் கொண்டு வந்திருக்கோம் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டில் உள்ளதை. இன்றைக்கி நம்ம 15ஆம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ட்ராவுக்கு பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டோட்டல் நம்பர்ஸ் தான் நண்பா. ஸோ டோட்டல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு மட்டும் கிடையாது, கன்சலேஷன்லையும் சரி, சார்ட்லையும் சரி, இதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து டோட்டல்ஸை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு 4D நம்பர்ஸ் கிடைக்கும் நண்பா. சில நேரத்துக்கு 5D நம்பர்ஸும் கிடைக்கும். ஆனால் அதிலிருந்து நம்ம 4D நம்பர்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதில் நம்மளுக்கான நம்பர் கரெக்டாக முறையில் எடுத்தோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வின்னிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே என்னுடைய கெஸ்ஸிங் அனுபவத்துலேருந்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ராவுக்கான வீடியோவை நான் போட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ட்ராவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் டோட்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு நேற்றுக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அந்த ரிசல்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்தது வந்து 48, 42 நம்மளோட ரிசல்ட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம டோட்டல்ஸ் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஜஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 8 கூட்டினோம்னா 12 நண்பா. ஸோ 12க்கு 2. அதேமாதிரி 4ஓட 4 கூட்டும்போது 8, 4ஓட 2 கூட்டும்போது 6, 8ஓட 4 கூட்டினோம்னா 12க்கு 2 ஏற்கனவே எடுத்தாச்சு. 8ஓட 2 கூட்டும்போது 0. இப்போ 4ஓட 2 கூட்டும்போது 6. ஸோ 6 ஏற்கனவே எடுத்தாச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 28 நம்மளுக்கான 60ங்கிறது இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்க நம்பர். அதே மாதிரி அடுத்த நம்பரை கவனிங்க. செகண்ட் ப்ரைஸில் 20, 27 இருக்குது. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 0 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2 தான் கிடைக்கும். 2ஓட 2 கூட்டினோம்னா 4, 2ஓட 7 கூட்டினோம்னா 9, 0ஓட 2 கூட்டினா 2, 0ஓட 7 கூட்டினோம்னா நம்மளுக்கு 7, 2ஓட 7 கூட்டினோம்னா 9. ஸோ 9 ஏற்கனவே இருக்குது. அப்போ இந்த இடத்துல கிடச்சிருக்குது 2497. ஸோ இது நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸ்லேருந்து கிடச்சிருக்கு. இப்போ தேர்ட் ப்ரைஸில் பார்ப்போம். 1ஓட 7 கூட்டினோம்னா நம்மளுக்கு 8, 1ஓட 4 கூட்டினோம்னா 5, 1ஓட 1 கூட்டினோம்னா 2, 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 4ஓட 1 கூட்டினோம்னா 5. ஸோ இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது 85, 21. ஸோ இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க 3 ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லேருந்து கிடச்ச நம்பர்ஸ் இது தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கான நம்மளுடைய இந்த மண்டே, இன்றைக்கி 15/1/2024 கெஸ்ஸிங் படி G1 இந்த ட்ராவில் கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு ஃபார்மெட் வந்து நம்மளுக்கு 2860, 2860. அதுக்கடுத்து 2497, அடுத்து 8521. ஸோ G1 படி நம்மளுக்கு இந்த 3 நம்பர்ஸு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லேருந்து கிடச்சிருக்கு இந்த ட்ராவுக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸில் இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று உங்கள் நம்பர்ஸோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. இப்போ நம்ம G2 பார்க்க போகிறோம். G2 படி நம்ம வந்து கன்சலேஷன் அண்ட் ஸ்பெஷல் இந்த நம்பர்ஸ்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுங்கிறது நம்மளுக்கு மொத்தமே 3 நம்பர்ஸ் தான். ஸோ இந்த 3 நம்பர்ஸில் உங்களோட நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து சார்ட்டர் கன்சலேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த ஃபார்மேட்டையும் இங்கே கூட்டி போட்டுடலாம். ஸோ 1 பின் 1 தான் போட முடியும். ஏன்னா இதில் அதிகப்படியான நம்பர் இருக்கிறதுனால 1 பின் 1 போட்டுடலாம். 1ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6, 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4, 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8, 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6, 6 ஏற்கனவே போட்டாச்சு. அதுக்கடுத்த நம்பர் வந்து 9ஓட 3 கூட்டினோம்னா 2, 9ஓட 4 கூட்டினோம்னா 3, 9ஓட 1 கூட்டினோம்னா 0, 3ஓட 4 கூட்டினோம்னா 7, 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 1ஓட 6 கூட்டினோம்னா 7, 1ஓட 8 கூட்டினோம்னா 9,
1ஓட 2 கூட்டினோம்னா 3, 6ஓட 8 கூட்டினோம்னா 4, 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 8ஓட 2 கூட்டினோம்னா 0, 0ஓட 3 கூட்டினோம்னா 3, 0ஓட 4 கூட்டினோம்னா 4. ஸோ இங்கேயும் 4 தான் வரும். அப்போ 3ஓட 4 கூட்டினோம்னா 7, 3ஓட 4 கூட்டினோம்னா 7, அதோட 4ஓட 4 கூட்டினோம்னா 8. 9ஓட 9 கூட்டினோம்னா 8, 9ஓட 0 கூட்டினா 9, 9ஓட 8 கூட்டினோம்னா 7, 9ஓட 0 கூட்டினா 9, 9ஓட 8 கூட்டினா 7, 0ஓட 8 கூட்டினா 8. ஸோ இந்த ட்ராவல் நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு 897 மட்டும் தான் கிடச்சிருக்கு. 3ஓட 7 கூட்டினோம்னா 0, 3ஓட 7 கூட்டினா 0, 3ஓட 3 கூட்டினோம்னா 6. இப்போ நம்மளுக்கு வந்து 7ஓட 7 கூட்டினோம்னா 4, 7ஓட 3 கூட்டினா 0, அதேமாதிரி தான் 7ஓட 3 கூட்டினா 0. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் 3 நம்பர் தான் கிடச்சிருக்கு. 0ஓட 6 கூட்டினோம்னா நம்மளுக்கு 6, 0ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2, 0ஓட 0 கூட்டினோம்னா 0, 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 6ஓட 0 கூட்டினா 6, 2ஓட 0 கூட்டினா நம்மளுக்கு 2, 2ஓட 7 கூட்டினா 9, 2ஓட 4 கூட்டினோம்னா 6, 2ஓட 9 கூட்டினா 1, 7ஓட 4 கூட்டினா 1, 7ஓட 9 கூட்டினா 6, 9ஓட 4 கூட்டினா 3, 2ஓட 1 கூட்டினா 3, 2ஓட 4 கூட்டினோம்னா 6, 2ஓட 7 கூட்டினோம்னா 9, 1ஓட 4 கூட்டினோம்னா 5, 1ஓட 7 கூட்டினோம்னா 8, 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 6ஓட 0 கூட்டினோம்னா 6, இங்கேயும் 6 தான் வரும். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 0ஓட 0 கூட்டினா 0, 0ஓட 3 கூட்டினா 3. ஸோ நம்மளுக்கு இந்த சார்ட்டரில் நம்மளுடைய நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5. இதில் வந்து நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இதில் வந்து 5 நம்பர்ஸ் வந்திருக்கு. இந்த 5 நம்பர்ஸை நம்ம இங்கே எழுதிடலாம். 6, 9, 0, 3, 9, 6, 1, 3, 6, 2, 0, 8, 3, 4, 7, 8, 4, 2, 6, 8. இப்போ 5 நம்பர் எடுத்திருக்கோம். இன்னொரு 5 நம்பர் அல்லது அதுக்கு அதிகப்படியான நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. G2 படி G2வை நம்ம பார்த்துடலாம். 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 9ஓட 5 கூட்டினா 4, 9ஓட 9 கூட்டினா 8, 5ஓட 6 கூட்டினா 1, 6ஓட 9 கூட்டினா 5, 5ஓட 9 கூட்டினா 4, 6ஓட 9 கூட்டினா 5, 6ஓட 7 கூட்டினோம்னா 3, 6ஓட 0 கூட்டினோம்னா 6, 7ஓட 9 கூட்டினா 6, 7ஓட 9ஓட 0 கூட்டினா 9, 7ஓட 0 கூட்டினோம்னா 7, 0ஓட 3 கூட்டினோம்னா 3, இங்கே 4, இங்கே நம்மளுக்கு 2, 7, 3ஓட 2 கூட்டினா 5, 2ஓட 4 கூட்டினோம்னா 6, 9ஓட 6 கூட்டினோம்னா 5, இங்கே 1, அடுத்து 5 இருக்குது, அடுத்து 8, அடுத்து 2, அடுத்து 8, 4ஓட 5 கூட்டினோம்னா 9, இங்கே 2, இங்கே 6, இங்கே 3, இங்கே 7, இங்கே 0, இங்கே 5, 7, 1, 2, 6, 8, இங்கே 8, 5, 0, 7, 9, 2, இங்கே 5, 9, 6, 8, 5, 9. ஓகே, 5ஓட 0 கூட்டினோம்னா 5, இங்கே 4 கூட்டினோம்னா 9, இங்கேயும் 9 தான் வரும். 0ஓட 4 கூட்டினா 4, 4ஓட 4 கூட்டினா 8, இங்கே 0, 3ஓட 5 கூட்டினா 8, 3ஓட 1 கூட்டினா 4, 7ஓட 5 கூட்டினா 2, 7ஓட 1 கூட்டினா 8, 5ஓட 1 கூட்டினா 6. ஸோ இதில் கிடச்சிருக்க நம்பர் வந்து 1,
2 3 4. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த 4 நம்பர்ஸை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 5 4 8 1, 5 1 8 2, 5 9 6 8, 5 9 4 8. ஸோ இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க கெஸிங் நம்பர்ஸ் நண்பா G1 அண்டு G2. ஸோ உங்களுடைய கெஸிங் நம்பர்ஸில் இதில் ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஒன்று ஜாயின் அடிச்சு வந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 28 60 இதில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுக்குள்ளே இல்லை. 24 97 இல்லை. 85 21 ஒரே மாதிரி இருக்குது நண்பா. 85 21 ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 85 21 மேலே கண் வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி மற்ற ஏதாவது டபுள்ஸில் வருதான்னு, அதாவது ஷார்ட்டர்லையும் ஸ்பெஷல்லையும் ஏதாவது கம்பேர் பண்ணி வருதான்னு பார்ப்போம். 69 இல்லை. 96 61 இல்லை. 62 08 இங்கே ஒன்று இருக்குது நண்பா. இது கம்பேர் ஆகுது. ஸோ மார்க் பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். முப்பத்தி 78 42 68 இந்த 2 நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே உள்ளது நம்மளுடைய ஷார்ட்டர் கன்சல்டேஷன்லேயும் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பில்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப எளிமையாக தான் பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை 15/1/2024 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.